Hello traders, welcome to our channel. Today date May 3, Sunday time 12:14 p.m. ஸோ லாங் வீக்கெண்ட். ஸோ லேர்னிங் வீடியோ கிரியேட் பண்ணலான்றது அந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. தென் வந்துட்டு ப்ரைஸ் பிஹேவியரோட பேஸ் கோர் கான்செப்ட்னே சொல்லுவேன். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஹை ப்ராபபிலிட்டி செட்டப். ஸோ வாங்க பார்ப்போம் அது என்ன செட்டப்ஸ். ஸோ ஜென்ரலாக ப்ரைஸ் வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆகும், ஐ மீன் வந்துட்டு எப்படி வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ ஜெனரலாக ஸ்விங்ஸை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஸோ எந்த ஒரு ப்ரைஸுமே வந்துட்டு கண்டினியூவாக வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் லோஸ்லேருந்து கண்டினியூவாக பை ஆகிட்டே போகிறது. அந்த தென் வந்துட்டு ஃப்ரெஷ் ஹைஸ்லேருந்து கண்டினியூஸாக செல் ஆகிட்டே வந்துட்டு கண்டினியூஸ் மீன்ஸ் ட்ரெண்டிங்காக செல் ஆகிட்டு வருது. அந்த ட்ரெண்டிங்காக பை ஆகிட்டு வருது. ஸோ ஜென்ரலாக ப்ரைஸோட நேச்சர் என்னென்னா செல்லஸ் வந்து என்ட்ரு ஆவாங்க, பையஸ் வருவாங்க, பையிங் ஸ்விங் அடுத்தது செல்லிங் என்ட்ரு ஆகும், அகைன் பையிங் செல்லிங் பையிங். ஸோ பையிங் ட்ரெண்ட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். செல்லிங் ட்ரெண்ட் எடுத்திங்கன்னா வந்து எப்படி இருக்குன்னா செல்லஸ் வந்து டாமினேட் பண்ணுவாங்க, அண்ட் தென் வந்து பையஸ் வந்துட்டு உள்ளே என்ட்ரு ஆவாங்க, அண்ட் தென் அகைன் செல்லிங் டாமினேட் ஆகும், அகைன் பையஸ் என்ட்ரு ஆவாங்க, அகைன் செல்லிங். ஸோ இது வந்துட்டு செல்லிங்கான ஒரு ப்ரைஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்படி தான் வந்துட்டு ப்ரைஸுமே வந்துட்டு மூவ் ஆகும். ஸோ எந்த ப்ரைஸுமே வந்துட்டு கண்டினியூஸாக ஃப்ரெஷ் லோஸ்லேருந்து கண்டினியூவாக ட்ரெண்டிங் அப்படியே ஓப்பனான இடத்துலேருந்து ராக்கெட் மாதிரி ஷூட் அப் ஆகிட்டு மேலே போகவும் கிடையாது. அதே மாதிரி எந்த ஒரு ப்ரைஸுமே வந்துட்டு ஹைஸ்லேருந்து கண்டினியூஸாக செல் ஆகிட்டே வராது அன்டில் வந்துட்டு எந்த ஒரு மேஜர் நியூஸும் இல்லாத வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து மூவ் ஆகாது. ஸோ இதில் நம்ம எதை ஜென்ரலாக வந்துட்டு கோராக பேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம்னா, ஸோ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே. ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோசிங் மீன்ஸ் என்ன சொல்கிறேன்னா ஒரு 12:32 மார்க்கெட் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் 3:30 வரைக்கும். ஸோ இந்த டைமுக்குள்ளே மார்க்கெட்டு அந்த க்ளோசிங் டைமில் எப்பப்போலாம் ட்ரெண்டிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கோ, ஸோ அடுத்த நாள் வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு கேப் டவுன் ஆர் ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு அகைன் வந்து செல்லிங் கண்டினியூஷன் ஆனிச்சுன்னா அந்த செல்லிங் வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு ஃபாலோ த்ரூ மூமெண்டம் கொடுக்கறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம பையிங் செட்டப்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்தால் நம்மளோட டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இன்னொரு செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரூலோட அந்த மாதிரி செகண்ட் ரூல் வந்து ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது வந்து இன்னுமே ஹை ப்ராபபிலிட்டி. ஐ மீன் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்ன ரூல் வந்துட்டு ஒரு 80 to 90% எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் இந்த மாதிரி கிரியேட் ஆனால், ஐ மீன் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீன் கிரியேட் ஆனால் ஒரு 80% ப்ராபபிலிட்டி மீன் செகண்ட் சீன் கிரியேட் ஆனால் ஸோ ஒரு 90 to 95% வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஸோ என்னென்னா ப்ரீவியஸ் டே ஃபுல்லுமே மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்து க்ளோசிங் வரைக்குமே ட்ரெண்டிங் க்ளோசிங்கில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரே சிங்கிள் சைட் மூமெண்டமாக இருக்கணும், எந்த ஒரு ரிட்ரேஸ்மெண்ட்டுமே இல்லாமல். மீன் வந்துட்டு ரிட்ரேஸ்மெண்ட் மீன் வந்துட்டு ஒரு 2 கேண்டல் 3 கேண்டல் ரிட்ரேஸ்மெண்ட் கிடையாது. ஒரு ப்ரைஸ் வந்துட்டு ஒரு நல்லாவே ஜென்ரலான ஒரு புல் பேக் கொடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எந்த புல் பேக்குமே இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து க்ளோசிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜென்ரல் ரிட்ரேஸ்மெண்ட்டுமே இருக்காது. ஸோ கண்டினியூஸாக வந்து ஓப்பன் ஆன ஃபுல்லாக ட்ரெண்டிங் செல்லிங் சீசனில் க்ளோஸ் ஆகிருந்தாலோ இல்லை ட்ரெண்டிங் பையிங்கில் க்ளோஸ் ஆகிருந்தாலோ ஸோ அடுத்த நாள் வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு இன்கேஸ் வந்து பையிங்கில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு வைங்களேன், நெக்ஸ்ட் டே வந்துட்டு கேப் அப் ஆர் ஃப்ளாட் கேப் டவுன் ஆகக்கூடாது. ஏன்னா கேப் டவுன் ஆனிச்சுன்னா அது வந்து ஒரு செல்லிங் சிங்காக வந்துட்டு கால்குலேட் ஆயிரும். ஸோ ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி பை ஆகிட்டு அந்த கேப்லேயே வந்துட்டு செல்லிங் சிங் வந்துட்டு அந்த ப்ரைஸ் வந்து ஃபர்தராக கண்டினியூஷன் ஆகிடும். ஸோ என்ன செகண்ட் ரூல் என்னன்னா ட்ரெண்டிங் க்ளோசிங் வந்துருந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்துட்டு ஃப்ளாட் டு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிருக்கும், ஆர்எல்ஸ் வந்துட்டு கேப் அப். ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் இன்னுமே கொஞ்சம் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு ப்ரைஸ் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் க்ளோஸ் ஆயிருக்கு, அடுத்த நாள் வந்துட்டு நல்ல கேப் அப் பார்த்தோம்னா ஸோ இதுவுமே வந்து பையிங் சிங்கில் தான் கால்குலேட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து லோஸ்லேருந்து ரொம்பவே வந்துட்டு பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்க. ஸோ அடுத்த செஷன் வந்து என்ன ஆகும்னா அகைன் வந்து பையர்ஸ் வந்து உள்ளே என்ட்ராகி பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்கன்னா ஸோ அந்த பையிங் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டி. அண்ட் தென் வந்து இந்த கேப் அப் சினாரியோலாம் ஆகிட்டு கேப் அப் ஆகிட்டு அகைன் வந்துட்டு மார்னிங்கில் வந்துட்டு பையிங்ஸும் கிரியேட் ஆனால் ஸோ அது ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டி ஷார்ட் சைடு போகிறதுக்கு. ஸோ வந்துட்டு சார்ட்ஸில் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த மாதிரி எங்கெங்கே கிரியேட் ஆகிருக்குன்ட்டு. ஸோ லாஸ்ட்டான முன்னாடி செஷனில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ வெனஸ்டே செஷன் ஸோ என்ன இருக்குது க்ளோசிங் டைமில் நல்லாவே ட்ரெண்டிங் க்ளோசிங். இந்த க்ளோசிங் செஷன்னா எது சொல்கிறேன்னா 12:30லேருந்து லாஸ்ட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ட்ரெண்டிங் ஐ மீன் வந்துட்டு நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஹைஸ்லேருந்து நல்ல ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ப்ரைஸ் வந்துட்டு ஃப்ளாட் ஓப்பன் ஆனிச்சுன்னா கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கம்மி, ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ் ஆனால் ஸோ இங்கேயும் வந்து பையிங் வரலாம். ஆனால் வந்துட்டு இந்த கேப் டவுனை விட ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ராபபிலிட்டி கம்மி. ஸோ நீங்களே வந்துட்டு ஜென்ரலாக ப்ரைஸோட நேச்சர் வந்துட்டு நான் சொல்ல உங்களே மைண்டில் உங்களுக்கு வந்து தோணும், ஏன்னா இந்த கேப் டவுனுங்க இந்த இடத்துல எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி ப்ரைஸ் வந்துட்டு ஹைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைம்லேயே நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா வந்துட்டு எவ்வளோ தூரம் பையே இருந்ததோ அந்த பையிங் வந்து 70-80% ரிவர்சல் ஆகிட்டு
ஸோ ப்ரைஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. க்ளோசிங் டைமில் நியர்லி வந்துட்டு மார்னிங்கில் எந்த அளவுக்கு டாமினேட் பண்ணாங்களோ, ஸோ அந்த டாமினேஷன் வந்து நியர்லி 80 to 90% வந்து கவரப் ஆயிட்டு நியர்லி வந்துட்டு க்ளோசிங் ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மி பாயிண்டில் தான் வந்துட்டு மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு பை ஆனிச்சோ அந்த பையிங் ஃபுல்லாக ரிவர்ஸ் ஆகிட்டு அதுவே ஒரு நெகட்டிவ் சினாரியோ தான். அண்ட் தென் வந்துட்டு ட்ரெண்டிங் செல்லிங் க்ளோசிங்காக இருந்திருக்கு. ஸோ ட்ரெண்டிங்கில் செல்லிங் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வந்துட்டு கேப் டவுன். ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களோட செட்டப்புக்கு வந்து ஹை ப்ராபிலிட்டின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து அகைன் வந்துட்டு அடுத்த நாள் ஓப்பனிங்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் டவுனுமே வந்துட்டு செல்லிங் ஸ்விங்காக தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஹைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து செல்லிங் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ப்ரைஸ் வந்துட்டு கேப் டவுன் ஆகிட்டு அகைன் செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 சினாரியோ க்ளோசிங் செஷன் வந்து ட்ரெண்டிங் க்ளோசிங்காக இருக்கணும். ஐ மீன் வந்துட்டு ரிட்ரேஸ்மெண்ட் க்ளோசிங்காக இருக்கணும். அந்த ஒரு 12:32 க்ளோசிங் இருக்கணும். நல்ல ஒரு சிங்கிள் சைடட் ஸ்விங்காக இருக்கணும். ஐ மீன் வந்துட்டு பையிங் செல்லிங் இல்லாமல் இதர் ஆர் செல்லிங் இல்லைன்னா பையிங் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கணும். ஐ மீன் வந்துட்டு எந்த ரிட்ரேஸ்மெண்ட்டும் இல்லாமல் ஹைஸ்லேருந்து நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கணும். அடுத்த நாள் வந்து கேப் டவுன் ஆகிருக்கணும். இது வந்து செகண்ட் ரூலு. தேர்டு ரூல் வந்து கேப் டவுன் ஆகிட்டு செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆகும். ஸோ இந்த செல்லிங் ஸ்விங் கிரியேட் ஆனால் இந்த செல்லிங் வந்துட்டு அகைன் வந்து ஃபர்தராக வந்துட்டு ஃபாலோ த்ரூ ஆகி கண்டினியூஷன் ஆகிறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி. ஸோ எந்த இடத்துல சிக்னிஃபிகன்ட் சப்போர்ட் கிரியேட் ஆகுதோ அங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறது அதிக ப்ராபபிலிட்டி. ஏன்னா ஜென்ரலாக ப்ரைஸோட நேச்சர் என்ன, ஸ்விங்கை பேஸ் பண்ணி தான் போகும். செல்லிங்காக அகைன் வந்துட்டு பையிங் வரது தான் அதிக ப்ராபபிலிட்டி. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ பையர்ஸ் வந்து டாமினேட் ஆகி லாஸ்ட்டு ஐ மீன் வந்துட்டு தேர்ஸ்டே செஷனுமே வந்துட்டு நான் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தேன். ஸோ அடுத்துக்கு முன்னாடி செஷன் பார்ப்போம். ஸோ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட கான்செப்ட் வந்துட்டு எத்தனை நம்ம ஓவரி வந்து கரெக்டாக இருக்குது, எத்தனை ஃபால்ஸ் ப்ரூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ கரெக்டாக இருக்கிறதா வந்துட்டு நான் வந்து க்ரீனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டுக்கு முன்னாடி இது பார்த்தோன்னா எப்படி இருக்குது ப்ரைஸு. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு செல்லிங் வந்துருக்கு. ஐ மீன் வந்துட்டு ஸோ இந்த இதெல்லாம் பாருங்கள், ப்ரைஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து ட்ரெண்டிங்கான செல்லிங்னே சொல்ல முடியாது. ஆனால் வந்துட்டு செல்லிங் வருது, அகைன் வந்து பையிங் வருது, அகைன் செல்லிங் வருது, அகைன் பையிங் வருது, அகைன் செல்லிங் வருது. ஸோ இந்த மாதிரி செஷன் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஐ மீன் வந்துட்டு ப்ராப்பராக ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் செல்லிங்கில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா வந்துட்டு எஸ்டர்டேக்கு முன்னாடி டே வந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் செஷனாக இருக்கணும். ஸோ நம்ம டெலிட்டால் கொடுத்தோம்னா அதுவுமே டெலிட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் இது மார்க் பண்ணிடுவோம். ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆகிருக்கு. ஆனால் வந்துட்டு கேப் அப் ஆகலை. ஸோ ட்ரெண்டிங் ஹைஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இந்த இடத்துல என்ன இருக்கும், கேப் அப் ஆகிட்டு அகைன் கண்டினியூஷன் ஆகிருக்கும். ஏன்னா ப்ரைஸ் என்னாச்சு, கேப் டவுன் ஆகிட்டு. ஸோ இது வந்துட்டு இந்த கேப் டவுனுமே வந்துட்டு செல்லிங்கில் தான் கழிடும். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பை ஆயிருக்கு, அண்ட் தென் செல்லிங் ஸ்விங் வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்துட்டு ஓவராலாக மேஜர் ஓவர்வியூக்கு ஏற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ இந்த செஷன் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு, ஓப்பனிங்லேருந்து நல்ல ட்ரெண்டிங் பையிங், அண்ட் தென் க்ளோசிங் டைமுமே பாருங்கள் நல்ல கண்டினியூஸ் பையிங். ஸோ மார்னிங்கில் இந்த ரிட்ரேஸ்மெண்ட் இல்லாமல் இருந்திருந்தால் நம்ம வந்துட்டு செல் சைடு பார்த்துருவோம். ஸோ மார்னிங் ஓப்பனிங் கேண்டில்லையே அந்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு. ஸோ அப்போ ஜென்ரலாக ப்ரைஸ் எப்படியுமே இருக்குது, பையே இருக்குது, அகைன் செல்லிங் வந்திருக்கு, அகைன் கண்டினியூ. ஸோ இதுவுமே வந்துட்டு அந்தளவுக்கு ஹை ப்ராபிலிட்டினே சொல்ல முடியாது. அண்ட் தென் வந்துட்டு இந்த செஷனுமே வந்துட்டு க்ளோசிங் டைம் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ப்ரைஸு க்ளோசிங் டைமில் அகைன் வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு ரீட்ரெஸ்ட் ஆகிட்டு. ஸோ இந்த க்ளோசிங் டைமுக்கான இந்த பையிங் வந்து வரலைன்னா ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே வந்துட்டு செல்லிங்லேயே க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அடுத்த நாள் வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் போணுச்சுன்னா அங்கே வந்து பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு க்ளோசிங் டைமில் அந்த ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்து, ஏன்னா செல்லிங் வந்துருக்கு, அகைன் ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அகைன் அடுத்த நாள் என்ன ஆச்சுன்னா அகைன் ஃபர்தராக இந்த சப்போர்ட் டெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து செல்லிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து அங்கே ஸ்ட்ரென்த்து ஷோ பண்ணிட்டு அகைன் கண்டினியூஷன். ஐ மீன் வந்துட்டு நான் இந்த சிங்கிள் பர்டிகுலர் டேவை பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஓவராலாக பிக்சர் வந்துட்டு பையிங் சைடில் இருக்கனால ப்ரைஸ் வந்து அகைன் வந்துட்டு லோ கிரியேட் ஆகிட்டு அகைன் கண்டினியூஷன் ஆகிட்டு. ஸோ அடுத்த செஷன். ஸோ இந்த செஷன் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ஓப்பன் ஆனதில் நல்ல ட்ரெண்டிங் பையிங் அண்ட் தென் கேப் அப். ஸோ அண்ட் தென் கேப் அப் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து ஜென்ரலாக ரிட்ரேஸ் பண்ணிட்டு அகைன் கண்டினியூஷன் ஆகுது. அண்ட் தென் அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து என்னன்னா வந்துட்டு ஆல்ரெடி ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஓவராக வந்துட்டு பையிங் ஸ்விங் வந்து பையர்ஸ் வந்து என்டர் ஆகிட்டாங்க. ஸோ எஸ்டர்டே க்ளோசிங் வந்து நல்ல பையிங் அண்ட் தென் கேப் அப் ஆயிருக்கு. அடுத்த நாளுமே வந்துட்டு பையர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்கன்னா ஸோ அந்த செஷன் வந்துட்டு செல் சைடுக்கான செஷனாக இருக்கிறது தான் அதிக ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்காது. ஏன்னா ஹையுமே வந்து பிரேக் ஆகலை. ஸோ ஜென்ரலாக செல்லிங் வந்திருக்கு, அகைன் பையிங் வந்திருக்கு, அகைன் வந்துட்டு ரிட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த செஷன் வந்து செல்லிங் சைட்லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் இன்னுமே வந்துட்டு இந்த செஷன்லேயுமே வந்துட்டு ப்ராப்பரான ரிட்ரேஸ்மெண்ட் வரல. ஸோ ஜென்ரலாக நீங்களே யூஸ் பண்ணி உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட்லேயே வந்துடும். ஸோ ஜென்ரலாக பையே இருக்குது, அடுத்த நாளும் பையே இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஹையர் லெவலில் ஹோல்ட் ஆகி இன்னும் வந்து ரிட்ரேஸ்மெண்ட் வரல. ஜென்ரல் ரிட்ரேஸ்மெண்ட் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து இன்னுமே வந்துட்டு
ப்ராப்பரான ரிட்ரேஸ்மெண்ட் கொடுக்கல. அடுத்த நாள் பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஹைஸ் கிரியேட் ஆகிட்டு செல்லிங் வந்திருக்கு. அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு அகைன் ஹையர் லெவலில் ப்ரைஸ் வந்துட்டு ஹோல்டு பண்ணுது. பட் அகைன் ரிட்ரேஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ ஏன்னா ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் இருக்குது, செல்லிங் வந்திருக்கு. அகைன் வந்து சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு ஹையர் லெவலில் ஹோல்டு பண்ணுறீங்க. அகைன் செல்லிங் வரும்போது ஸோ அதனால் அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ப்ரைஸில் வந்துட்டு இன்னும் ரிட்ரேஸ்மெண்ட் வரல. ஸோ ப்ரைஸ் வந்து வீக்னஸ் ஷோ பண்ணுது. ஸோ ஜென்ரலாக ரிட்ரேஸ்மெண்ட் இருக்க ப்ராபபிலிட்டி இருக்கும். அண்ட் தென் அதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து கண்டினியூஷன் ஆகிடும். ஸோ ஓவராலாக பையிங், செல்லிங் அண்ட் தென் பையிங். ஸோ ஜென்ரலாக ப்ரைஸ் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்விங்கை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஸோ அந்த ஸ்விங்கில் நம்ம ப்ராப்பராக எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறோங்கிறது தான் ஒரு கோர் இம்பார்ட்டண்டான கான்செப்ட்னே சொல்லுவேன். ஸோ அடுத்த இதில் பார்ப்போம். இந்த செஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இது பாருங்கள். இந்த மாதிரி ரொம்ப வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடான கேப் அப்ஸ் கேப் டவுன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக ப்ரைஸை பேஸ் பண்ணிலாம் வந்துட்டு இவ்வளோ கேப் அப்லாம் நடக்காது. ஸோ இந்த கேப் அப்புக்கு பின்னாடி மேக்ஸிமம் ஆஃப் த டைம் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய நியூஸஸ் அண்ட் தென் வந்துட்டு ஓவரால் குளோபல் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய கேப் டவுன்ஸ்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் மீன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியான கேப் அப் ஆர் அன்யூஷுவல் கேப் டவுன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸோ அந்த மாதிரி செஷன் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த மாதிரி செஷன் எல்லாம் மேக்ஸிமம் வந்துட்டு குளோபல் சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ ப்ரைஸுக்கு ரியாக்ட் ஆகிறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி தான். ஸோ இதுவுமே பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ரூல் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த டே வந்துட்டு க்ளோசிங் டைமில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பையிங் வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும், கேப் அப் ஆர் ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு பையிங்ஸ் வந்து ஃபாலோ த்ரூ மொமெண்டம் கொடுத்துருந்துச்சுன்னா அந்த மொமெண்டம் வந்து சஸ்டெயின் ஆகும். நம்ம வந்து செல்லிங் சைட் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு கேப் டவுன் மீன்ஸ் என்னன்னா அது வந்து செல்லிங் ஸ்விங்காக வந்து கழிட்டு ஆயிரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு பை ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு சேம் இதுவும் சேம் அதே தான். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு பையே இருக்குது. அகெயின் வந்துட்டு மார்னிங்லேயே ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு ஸோ ரிட்ரேஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அகைன் கண்டினியூஷன். நெக்ஸ்ட் இதுவுமே பாருங்கள் க்ளோசிங் டைமில் நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. அடுத்த நாள் வந்துட்டு கேப் டவுன் ஆகிட்டு செல்லிங் வந்தால் பையிங் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ப்ரைஸ் என்ன ஆயிருக்கு, கேப் அப் ஆகிட்டு. ஸோ வந்துட்டு செல்லிங்கு அகைன் பையிங் வந்துட்டு. ஸோ ஜெனரலாக இது பாருங்கள். ஸோ நல்ல செல்லிங் ட்ரெண்டிங் செல்லிங் செஷன். மார்க்கெட் வந்து மார்னிங் சிங்கிள் கேண்டல்லே செல்லிங் வந்திருக்கு. அண்ட் தென் அதிலே வந்து ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஸோ இந்த மூமெண்டம் தான் நம்ம வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஒரு சில டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு என்ட்ரியே கொடுக்காது. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரியே கிடைக்காது. ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டல்லே வந்துட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் தென் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டல்லே சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு எந்த ஒரு ப்ரைஸ் வந்து ஹோல்டுமே பண்ணல. ஒரு 2-3 கேண்டல் வந்து சப்போர்ட் லெவல்லே ஹோல்ட் ஆகிட்டு ஸ்ட்ரென்த்தை ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் பையிங் வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரு எடுக்கலாம். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு கேண்டல்லே லோ கிரியேட் ஆகிட்டு அடுத்த கேண்டல்லே வந்துட்டு ப்ரைஸ் வந்து பையிங்கில் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி என்ட்ரி கிடைக்காமே வந்துட்டு நிறைய செஷன் வந்து மிஸ் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு நம்மளுக்கு எஸ்எல் டேன்னே சொல்லுவோம். ஸோ ஓவராலாக ரிசன் பேஸ் ஆகிருக்கு. க்ளோசிங் டைமில் வந்துட்டு செல்லிங் க்ளோஸ் ஆகிருக்கு. அகெயின் வந்துட்டு கேப் டவுன் செல்லிங் வருது. ஸோ இந்த இடத்துல ஜென்ரலாக வந்துட்டு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு பை ஆகும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓவரால் ப்ரைஸ் நேச்சரை பேஸ் பண்ணி செல்லிங் வந்துட்டு ஸோ இது வந்து நான் ரெட்டில் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சேம் அதே தான் செல்லிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆகிட்டு செல்லிங் வராமல் ப்ரைஸ் வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டான். ஸோ அடுத்து ஸோ இந்த செஷன் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து ட்ரெண்டிங் செல்லிங் செஷன். அடுத்த நாள் வந்துட்டு ப்ரைஸ் வந்து செல்லிங் கேப் டவுன் சப்போர்ட் கிரியேட் ஆகணும். அகைன் இன்ட்ராடே ஹை வந்துட்டு அகைன் செல்லிங் வந்து ஸ்ட்ரென்த் ஷோ பண்ணும். அதுக்கப்புறம் ஹையர் லெவலில் மூமெண்டம். ஸோ வந்துட்டு க்ரீனில் மார்க் பண்ணிப்போம். ஸோ இந்த செஷனும் பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்துட்டு ட்ரெண்டிங் செல்லிங் வந்துட்டு க்ளோசிங் டைமில் நல்ல செல்லிங் ரிட்ரேஸ்மெண்ட் நல்ல செல்லிங் செஷன் அண்ட் தென் கேப் டவுன் இதுவுமே செல்லிங்கில் டைமும் வந்து கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் மார்னிங்லேயும் வந்துட்டு செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகிறது ரொம்பவே கம்மி ப்ராபபிலிட்டி. சப்போர்ட் கிரியேட் ஆன அப்புறம் ப்ரைஸ் வந்து ஹோல்ட் ஆகும். அகைன் ப்ரீவியஸ் லோ போக முடியல. அகைன் வந்து பைஸ் டாமினேட் ஆகும். ஸோ அண்ட் தென் அகைன் கண்டினியூஷன். ஸோ இந்த இடத்துலையும் நம்மளோட செட்டப் வந்துட்டு ப்ராப்பராக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு க்ளோசிங் டைமில் நல்லா செல்லிங் வந்திருக்கு. ஆனால் மார்னிங்லேயே வந்துட்டு க்ளோசிங் டைமில் நல்ல ரிட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் கேப் டவுன் ப்ரைஸ் வந்துட்டு ஸ்டார்டிங் ஓப்பனிங்லேயே வந்துட்டு அந்த நமக்கான பையிங் மூமெண்ட்டை வந்து கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி செஷனில் வந்து நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்காது. ஸோ ப்ரைஸ் வந்து ஜென்ரலாக அகைன் பை ஆகிட்டு அகைன் ஓவரால் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டினியூஷன் ஆகுது. ஸோ தென் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த செஷன் பாருங்கள் ட்ரெண்டிங் செல்லிங் செஷன். ஸோ ஓப்பனான இடத்துலேருந்து கண்டினியூஸ் செல்லிங்
அண்ட் தென் மார்க்கெட் வந்து அடுத்த நாள் ஓப்பன் ஆகிட்டு மார்னிங்லேயே சப்போர்ட் கிரியேட் ஆனாலும் அங்கேருந்து கண்டினியூஷன். ஸோ நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நாளும் பாருங்கள் ட்ரெண்டிங் பையிங் க்ளோசிங். ஸோ ஓவராலாக ஓப்பன் ஆகிட்டு அகைன் க்ளோசிங் டைமில் கூட நல்லா பையிங் க்ளோசிங். நெக்ஸ்ட் டே வந்துட்டு கேப் அப் ஆகிருக்கு. அப் ஆகிட்டு மார்னிங்லேயே வந்துட்டு அந்த ரிட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஹைஸ்டில் எந்த ஒரு கேண்டிலோட கன்ஃபர்மேஷன் எந்த ஒரு பைஸ் டாமினேஷனுமே இல்லாமல் டேரெக்டாக வந்துட்டு ஹைஸில் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி ப்ராபிலிட்டி. மீன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பையிங் டாமினேஷனுமே கிடையாது. ஸோ பையஸ் வந்து என்ட்ரு ஆகிட்டு அந்த பையிங் ஃபெயில் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்கும்போது தான் நம்மளோட ட்ரேடு வந்துட்டு இன்னுமே ஹை ப்ராபிலிட்டியாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு கேப் அப் ஆகிருக்கு. கேப் அப் ஆகிட்டு பையஸ் வந்து என்ட்ரு ஆகி டாமினேட் பண்ணும்போது அந்த பையிங் ஃபெயில் ஆகும்போது நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் ப்ராபிலிட்டி அதிகம் டிபி ஹிட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து கேப் அப் ஆகிட்டு கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு கேண்டல்லேருந்தே செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு செஷன் பார்ப்போம். ஸோ இந்த செஷன் பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு ட்ரெண்டிங் செல்லிங் க்ளோசிங். ஸோ அந்த டே ஃபுல்லாமே வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூஸாக செல்லிங்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த நாளுமே வந்துட்டு ஃப்ளாட் டு நெகட்டிவ் ஆர் ஃப்ளாட் டு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிட்டு அகைன் வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணாங்களோ. ஸோ அந்த செல்லிங் வந்து கண்டினியூஷன் ஆகாது ரொம்ப கம்மி ப்ராபிலிட்டி. ஸோ ப்ரைஸ் வந்து அகைன் சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு அகைன் வந்துட்டு நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லோக்கு போகவே இல்லை. அந்த டே ஃபுல்லாமே வந்துட்டு பையிங் சைடில் தான் மார்க்கெட் வந்து சஸ்டைன் ஆகி க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு க்ரீனில் மார்க் பண்ணிப்போம். ஸோ இப்போ இருக்க இந்த கரண்ட் டேட்டா வெரிச்சிலும் வச்சு பார்க்கும்போது ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்னென்ன மாதிரி ஸ்விங்ஸில் கிரியேட் ஆகிருக்கணும். ஸோ இந்த இடத்துல கூட பாருங்கள். ஸோ ப்ரைஸ் வந்து எப்படி கிரியேட் ஆகிருக்கு லாஸ்ட்டு இதில் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு கண்டினியூஸ் ட்ரெண்டிங் செல்லிங் க்ளோசிங். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு கேப் ஓப்பன் ஆகிட்டு அகைன் வந்து செல்லர்ஸ் டாமினேட் ஆகிறாங்க. ஸோ செல்லர்ஸ் டாமினேட் ஆகினா ஆல்ரெடி ஹைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரொம்ப செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் ஃபர்தராக வந்துட்டு அடுத்த நாளுமே வந்துட்டு செல்லர்ஸ் ஓப்பன் ஆகிட்டு டாமினேட் பண்ணாங்கன்னா ஸோ அந்த செல்லர்ஸ் வந்து அகைன் வந்து டாமினேட் ஆகிட்டு கண்டினியூஷன் ஆகிறது ரொம்பவே கம்மி ப்ராபிலிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் பர்டிகுலராக எந்த இடத்துல வந்துட்டு சிக்னிஃபிகன்ட் சப்போர்ட் கிரியேட் ஆகுது அங்கே வந்து ஒரு பையிங் மூமெண்ட் அக்செப்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கனாலுமே இருக்க டேட்டா வரைக்கும் வச்சு பார்க்கும்போதும் ஸோ இந்த இடத்துலையும் நமக்கு வந்துட்டு நம்மளோட செட்டப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஓவராலாக இப்போ இருக்க நம்மகிட்ட இருக்க டேட்டா வரைக்கும் வச்சு பார்க்கும்போது ஸோ ஓவராலாக நம்மளுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 ஓவராலாக வந்துட்டு 7 செஷன் வந்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. அந்த 7 செஷனில் ஓவராலாக நம்மளுக்கு வந்துட்டு ஒரே செஷன் மட்டும் தான் எஸ்எல். அண்ட் தென் வந்துட்டு ப்ரீவியஸ் 6 செஷன் வந்துட்டு நம்மளோட அந்த ப்ரைஸ் கான்செப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகுது. ஏன்னா வந்துட்டு இது ஓவராலாக யூனிவர்சல் கான்செப்ட் ப்ரைஸோட நேச்சர். ஸோ இது வந்து நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணல இந்த இடத்துல. ஜென்ரலாக ப்ரைஸோட நேச்சர் என்னவோ அதுதான் வந்துட்டு நம்ம அந்த ப்ரைஸ் நேச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இந்த கான்செப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு வாட்டி உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி இப்போது பேக் டெஸ்ட் பண்ணதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே வந்துட்டு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் செஷன் ஆர் ப்ரீவியஸ் டே ஃபுல்லாமே வந்துட்டு ஓப்பனிங்கில் இருந்துட்டு க்ளோசிங் வரைக்கும் 9:30லேருந்து 3 வரைக்கும். ஸோ 3:30 வரைக்கும். அண்ட் தென் ஆர்எல்ஸ் வந்துட்டு 12:30லேருந்து 3 வரைக்கும். ஸோ இந்த க்ளோசிங் செஷன் ஆர்எல்ஸ் வந்துட்டு ஃபுல் டே ப்ரீவியஸ்க்கான க்ளோசிங் ஆர் ஃபுல் டே இந்த 2 செஷனுமே வந்துட்டு ட்ரெண்டிங் செஷனாக இருந்து அடுத்த நாள் இன்கேஸ் வந்துட்டு எஸ்டர்டே வந்துட்டு ட்ரெண்டிங் பையிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் வந்து கிரியேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ரூல் கிரியேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் ட்ரெண்டிங் பையிங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்துட்டு செகண்ட் ரூலு கேப் அப் ஆகிட்டு அகைன் வந்துட்டு ப்ரீவியஸாக என்ன ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி க்ளோஸ் ஆனாங்களோ சேம் அதே பையஸ் வந்து பையிங் ஸ்விங்கில் க்ளோஸ் ஆயிருந்துச்சுன்னா அடுத்த நாள் கேப் அப் ஆகிட்டு அகைன் வந்து பையஸ் டாமினேட் பண்ணும். ஸோ பையஸ் டாமினேட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு இந்த பையஸை வந்து செல்லர்ஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணாங்கன்னா ஸோ அங்கேருந்து வந்துட்டு ஒரு நல்லாவே ஒரு மொமெண்டம் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டி ஜென்ரலாக ப்ரைஸோட நேச்சரை பேஸ் பண்ணி பார்க்கும்போது. இது அப்படியே வைஸ் வர்சஸ் செல்லிங் சைடுக்கு. ஸோ ட்ரெண்டிங் செல்லிங் க்ளோசிங் கேப் டவுன் செல்லர்ஸ் டாமினேஷன் அகெயின் செல்லர்ஸ் ஃபெயில் ஆகும்போது அந்த இடத்துல பர்டிகுலர் லெவலில் பையிங்க்கான ஒரு ஸ்விங்காக கிரியேட் ஆகிறது ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களும் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன கான்செப்டில் மேக்ஸ் டு மேக்ஸ் வந்துட்டு ஒரு 10 ட்ரேட் பார்க்குறீங்கன்னா நியர்லி 8 to 9 வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். ஏன்னா ப்ரைஸ் தான் வந்துட்டு அல்டிமேட். ஸோ
எந்த ஒரு இண்டிகேட்டருமே வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு அக்யூரேட்டாக சொல்லாது. ப்ரைஸை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ட்ரேடிங் நாலேஜ் அண்ட் தென் வந்து என்ட்ரி வந்துட்டு ரொம்பவே எப்படி சொல்ல உங்களோட என்ட்ரி வந்து ரொம்பவே க்ரூஷியலான இடத்துல இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு அந்த இடத்துலேருந்து ப்ராப்பரான ஒரு ட்ரெண்டிங் மொமெண்டம் கிடைக்கும். ஸோ ஏன்னா மொமெண்டம் கேப்சர் பண்ணுறது தான் ஒரு ட்ரேடருக்கான ஒரு சீனே சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு மொமெண்டமை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்னுமே வந்து கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துல மொமெண்டம் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ 80 to 90% ஆஃப் ட்ரேடிங் வந்துட்டு லாஸ் பண்ணுறது வந்து குறைச்சிடலாம். ஏன்னா எந்த இடத்துல மொமெண்டம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்க போகிறீங்க. மற்ற இடத்துல வந்து அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஸோ எப்பவுமே மொமெண்டம் ட்ரேடாக இருக்கிறவங்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். ஸோ ஒரு வீக்கெண்ட் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த டே ஃபுல்லாமே இருக்குது. ஸோ பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்னும் நிறையா கான்செப்ட் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டெய்லி டு டெய்லி வந்து ஓவர்வியூ ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரேடிங் ரிலேட்டட் வந்துட்டு ட்ரேடிங் கற்றுக்கணும், உங்களுக்கு ட்ரேடிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தென் இன்ஸ்டாவோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு பார்ப்போம் ட்ரேடர்ஸ். பை ட்ரேடர்ஸ். பை.